எதற்காகவும் இயேசுவை விட மாட்டேன். இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். எங்கள் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்முடைய கிருபையை நம்பி உம்முடைய இரக்கத்தை நம்பி வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறை குற்றங்களை கிருபையாய் மன்னி. எங்கள் மேல் நீர் கிருபையாயிரும். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பேசும் தெய்வம் எங்கள் ஆண்டவர் இயேசு, எங்களோடு பேசுவீராக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. கொஞ்சம் மாற்றி வாசிப்போமா? அதில் ஸ்திரீன்ற இடத்துல புருஷன் போடுங்க. குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவள் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இப்போ ஒரே கோர்வையா வாசிப்போமா? முதல்ல ஸ்திரீன்னு வாசிக்கணும், ரெண்டாவது புருஷன்னு வாசிக்கணும். புருஷன் இடத்துல அவளுடைய விலைன்னு வாசிக்கூடாது, அவனுடைய விலை அப்படின்னு வாசிக்கணும். வாசிங்களா? வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான புருஷனை கண்டுபிடிப்பவள் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சில இடங்களில் ஸ்திரீகளுக்கு என்று போட்டிருக்கிறது, சில இடங்களில் வாலிபருக்கு என்று போட்டிருக்கிறது, சில இடங்களில் அதாவது புருஷர்களுக்கு என்று போட்டிருக்கிறது இல்லையா? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவானா? உமது வசனத்தின்படி தன்னை. அப்ப வாலிபன் மட்டும்தான் வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் சுத்தமா இருப்பானோ? மற்றவங்க எல்லாம் எல்லாருக்கும் உரியது. ஆனா வாலிபனுக்கு கொஞ்சம் அழுத்தி சொல்லி இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால குணம் இல்லாத புருஷன் அர்த்தமா? ஸ்திரீ குணசாலியா இருக்கணும், புருஷன் குணசாலியா இருக்கக்கூடாது. எப்படியும் இருக்கலாம் அப்படின்னு பொருளா? புருஷன் எப்படியும் இருக்கலாம், பொண்டாட்டி தான் குணசாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சிலர் பேசுறாங்க. அப்படி இல்லை. புருஷனும் குணசாலியா இருக்கணும், மனைவியும் குணசாலியா இருக்கணும், அப்பாவும் குணசாலியா இருக்கணும், அம்மாவும் குணசாலியா இருக்கணும், எல்லாருமே குணசாலியாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. குணசாலி அப்படின்னா, குணசாலி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு தெரிஞ்சாலும் அர்த்தங்கள் பார்க்கும்போது அது என்ன சொன்னா, குணசாலினா நல்ல பண்புடையவர்கள், நல்ல சுபாவம் உடையவர்கள். நன்ற கவனிங்கள், நம்முடைய இயேசு நல்ல பண்புடையவர், நல்ல குணமுடையவர், நல்ல சுபாவம் உடையவர். ஒரு தீங்கான சுபாவம் ஒன்றுமே அவரிடத்தில் இல்லை. அவரிடத்தில் ஒரு குரூர தோற்றம் இயேசுவிடம் இல்லை. ஒரு சாந்த தோற்றம் அவரிடத்தில் இருக்கிறது. நல்ல, அவர் பார்த்தாலே இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் சாந்தம் உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு ஒரு குரூர தோற்றம் அளிக்கவில்லை. 2 பல்லு முன்ன நீட்டிக்கிட்டு, 2 கொம்பு மேல சைடு வாக்கில் நீட்டிக்கிட்டு, கையில ஒரு பட்டாக்கத்தி வச்சுக்கிட்டு, அப்படி குரூர தோற்றம் எல்லாம் இயேசுநாதருக்கு இல்லை. பண்புடையவர், குணசாலி என்றால் நம்முடைய இயேசுவுக்கு இணை யாருமே இல்லை. அவர்தான் நமக்கு முதல் மாதிரியான குணசாலியாக இருக்கிறார். ஆகவே வேதம் நம்மை என்ன சொல்லுகிறது? ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீ, ஒரு புருஷன், ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கண்டுபிடித்தால் அந்த மனுஷன், அந்த மனுஷனுடைய விலை முத்துக்களை விட சிறந்தது, ரொம்ப விலையேறப்பட்டது. வைரத்தை விட முத்துதான் விலை சிறந்தது. அந்த நாட்கள்ல தூத்துக்குடி பகுதியில் முத்து குளிப்பார்கள். இப்ப என்னாச்சுன்னு தெரியல. அந்த முத்துக்கள் ரொம்ப விலை உயர்ந்த முத்துக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள்ல சொல்லியிருக்கு, குணசாலியான ஒரு நபர் முத்துக்களை விட ரொம்ப விலையேற பெற்றவர்கள், ரொம்ப கனத்துக்குரியவர்கள், ரொம்ப விரும்பத்தக்கவர்கள். அதுல நீங்கள் எதிர்பரமா பார்த்தீங்கன்னா குணம் கெட்டவர்கள்.
குணங்கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் சில உதாரணங்களோடு அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாம் குணசாலியாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறது என்ன, ஒரு பர்சன், அதாவது a person of noble personality அல்லது noble qualities உள்ளவர்கள், நல்ல பண்புடைய ஒரு நபர், நல்ல தரமுடைய ஒரு நபர், அதாவது குட் குவாலிட்டிஸ், நல்ல சுபாவங்கள், அந்த குவாலிட்டி நல்லா இருக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி மாறணும். கிறிஸ்து அப்படி, நம்ம பைபிள் அப்படித்தான் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி மாறணும், நல்ல குணசாலியா மாறணும். அப்படின்றதுக்கு எப்படி மாறலாம்? இயேசு இல்லாம ஒருவன் குணசாலியா இருக்க முடியாது. தேவன், நம்முடைய ஆண்டவர் இல்லாமல், கர்த்தர் இல்லாமல் ஒருவன் குணசாலியா இருக்கவே முடியாது. இயேசு இல்லாத நபர் சன்மார்க்கனா இருக்கலாம், ஆனால் குணசாலியாக இருக்க முடியாது. இயேசுதான் இயேசுவோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் தந்திருக்கிற அவருடைய சபையோடு தொடர்புள்ளவனாக இருக்க வேண்டும். சபையை விட்டு போகிறவன் குணங்கட்டவனாகத்தான் இருப்பான். இந்த சபை, அதான் நான் சொல்றேன், சபை கூடுதலை நீங்க என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அந்த சபை இந்த சபைலாம் சுத்தக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களை அறிந்து போதிக்கும் போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எக்காரணத்தை கொண்டு உங்க வாழ்க்கையில நல்ல கவனி, உங்க வாழ்க்கையிலேயே உங்களை மிகவும் மேன்மைப்படுத்துகிறது சபை என்பதை நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படித்தான் இந்த சபையில எங்களுடைய கவனத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்கெல்லாம் அழைப்பு தெரியுங்களா? ஆனா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, இந்த உங்களைத்தான் ரொம்ப நேசிக்கிறோம் நாங்க. அதனால இந்த சபையில வர்றவங்களை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தரிடத்திலிருந்து போதனை வருகிறது. இன்னைக்கு இந்த வர்ஷிப்ல இருந்தீங்களே, உங்க மேல அப்படியே ஆண்டவருடைய அந்த ஆவியானவருடைய கவரிங் இருந்ததை நான் பார்த்தேன். நான் பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படி இருந்தது இந்த டைம் ஆஃப் வர்ஷிப். ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். பிள்ளைகள்லாம் நல்லா பாடுறீங்க, நல்ல வாத்தியங்கள்லாம் பாருங்க, நேர்த்தியா இருக்குது. எல்லாம் அந்த ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள்ள இருக்கிறத நான் உள்ள வரும்போதே நான் ஃபீல் பண்ணேன். எவ்வளவு அருமையானது. இந்த சபை ஆராதனையை விட்டுட்டு இது வேண்டாம்னு வீட்டில் உன்னால இருக்க முடியும் அப்படின்னா குணம் கெட்டு போகும். உன் குணம் சரியா இருக்காது. அதுல கவனமா இருக்கணும். சர்ச்சுக்கு நான் இன்னைக்கு குணங்கட்டவா சொல்றது, இது குணங்கட்டவங்க சொல்றது. சர்ச்சுக்கு போகணும், அதுதான் உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். நல்ல சுபாவங்களை வளர்க்கக்கூடியது. கண்டிப்பான போதனை இருக்கும், என்ன வாழ்க்கைக்கு பிரயோஜனமான போதனை இருக்கும், ஆசீர்வாதமான போதனை இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஒரு வாசிங்க பார்க்கலாம். யார்கிட்ட இருக்குது? பவுலும் சீலாவும் பெரயா பட்டணத்துக்கு போன போது பெரயா பட்டணத்திலே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், ஊழியம் செய்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை பெரயா பட்டணத்தார் கேட்டார்கள். பெரயா பட்டணத்தார் அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அவங்க என்ன செயலில் இறங்கினார்கள். அதுதான் அடுத்த வசனம். அடுத்த 11ஆம் வசனம் வாசிங்க. இப்போ அந்த பட்டணத்தார், அந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை பவுலும் சீலாவும் பிரசங்கித்த தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியம் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை காட்டிலும் நற்குணசாலிகளானார்கள். மீண்டும் கவனிக்கணும், தெசலோனிக்கே பட்டணத்தார் தான் நல்ல குணசாலிகள். ஆனால் வேத வசனத்தை கேட்டபோது ஓஹோ காரியம் இப்படி இருக்கிறதா, அப்போ இந்த வசனம் தான் என்னை மாற்றுமா, இந்த வசனம் தான் எனக்கு நற்குணத்தை கொடுக்குமா, இந்த வசனத்தினால் நான் என்னை சீர்படுத்திக் கொள்ள முடியுமா, இவ்வளவு விஷயம் இந்த வசனத்தில் இருக்கிறதா, அப்படியானால் நாங்கள் தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்வோம் என்று ஒப்பு கொடுத்து அதை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாய் மாறினார். குணசாலிகளாக அவர்கள் மாறினார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வசனம் கேட்கிறது, மிச்ச நாட்கள் வசனம் வாசிக்கிறது. தினந்தோறும் தினந்தோறும், எல்லாரும் சொல்லுங்க, தினந்தோறும். ஒரு நாள் விட்டல்ல சாப்பிட்றது, தினந்தோறும் சாப்பிட்றவங்க இருக்கிறீங்க இல்லையா? ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் சாப்பிட்றோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு. ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிடுவியா நீ? என்ன 3 வேளை ப்ளஸ் இன்னொரு வேளை, அது ஸ்பெஷல். மொத்தம் 4 வேளை சாப்பிட்ற குணசாலிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. டைம் இல்லை, அதுக்கு தான் வசன கேலண்டர் வாங்கி போட்டிருக்கோம் பாஸ்டர். வசனம் வெளியே போகும்போது இன்னைக்கு என்ன 27ஆம் தேதியா, 27ஆம் தேதி பார்த்தா அதில் ஒரு வசனம் இருக்கும், அதை வாசித்த உடனே. அதனால தான் நம்ம கேலண்டர்லாம் நாளுக்கு வசனம் போடுறதில்ல, ஏன்னா ராசி பலனே அதில் தான் இருக்குது. இது போடுறவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா அந்தந்த ஒரு வசனம் நல்ல வாக்குத்த வசனமாக எடுத்து அதில் போட்டுடுறாங்க. நம்ம ஆட்களும் அதை பார்த்து அந்த ராசி பலனை பார்த்து அந்த ஒரு வசனத்தை வாசித்துட்டு அதோட முடிஞ்சு வாழ்க்கை, பைபிள் வாசிட்டேன்ற ஒரு திருப்தியோடு போகிற, வசனத்தில் கஞ்சத்தனம் பண்ணுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறேன், பொதுவாகவே நீங்கள் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரத்தை தினந்தோறும் வாசித்துடணும். அதுக்கப்புறம் உங்கள் ரெகுலர் ரீடிங்கில் ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். வாசித்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வசனத்தை அவசரமாக வாசிக்கக்கூடாது, நல்ல அசை போட்டு அதை வாசிக்கணும். அப்போ அதிலிருந்து சில விஷயங்கள் வரும். அப்போ இப்படிலாம் செய்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்களா சர்ச்சுக்கு வந்தோடனே இங்கே 1 மணி நேரம் ஆண்டோடைய வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக இருந்துச்சுன்னா நீங்கள் குணசாலிகளாய் மாறுவீர்கள். இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் கேட்டதையே திரும்ப கேட்கறதுக்கு தான் நாங்கள் சிடிஸ் அங்கே வச்சிருக்கிறோம், பிரசங்க சிடிகள். நீங்கள் அதை வாரம் பூராவும் போட்டு கேட்கலாம், அது உங்களுக்கு பலனை தரும். ஆக வேத வசனம் உங்களை மாற்றும், வேத வசனம் உங்களுக்கு நற்குணத்தை கொடுக்கும், அந்த நற்குணசாலிகளாக மாற்றும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நல்ல குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கணும், நல்ல குணங்கள் அப்படின்றதுல சில காரியம். போன வாரம் என்கிட்ட ஒரு சகோதரனுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒரு சகோதரன் ஃபோன் பண்ண உடனே ஃபோன் எடுத்துட்டு, ஃபோன் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? சொல்லுங்கள், என்னன்னு பண்ணுவீங்க? நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுறது பிரபுக்கும் ரூபனுக்கும். அது எடுத்த உடனே அவர் ரூபன் சொல்லுவார் தோத்திரையா அப்படிம்பாரு, பிரபு சொல்லுவார் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சொல்லாமல் அவர் பேசுறதே கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ண அவர் சொல்கிறாரு, என்ன வேணும் சொல்லுங்க. எடுத்த உடனே சொல்லுங்க. எனக்கு ஃபோன்லே அவனை குத்துற ஒரு வழி இருந்துச்சுன்னா குத்திருக்கலாம், அதுக்கு ஃபோனில் அதுக்கு வழி இல்லையே, வார்த்தையில் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி விஷயத்தை சொன்னேன். குணம் கெட்டவனுங்க, என்ன இல்லை, நல்ல பண்புகள் இல்லைங்க, குணசாலித்தனம் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் குணம் கட்டவங்களுக்கு அந்த குணம் மாறணும்னா, நல்ல குணம் வரணும் அப்படின்னா பைபிள் தான், சர்ச் தான், இயேசு தான். இங்கேயே இருந்து சபைக்குள்ளே இருந்து ஏசுனாட்டே இருந்து இந்த நல்ல குணம் வராம எப்பவும் சுடுமூஞ்சி மாதிரி மூஞ்ச அப்படி 6 மணி மாதிரி முன்னே இருப்பான் பாரு, சிரிக்கவே மாட்டான், முன்னே இருப்பான். எங்கேயும் அப்படிதான் இருப்பாங்க. யாருக்கிட்டையும் இவர் ரொம்ப மூடி டைப்பு, ரிசர்வ் டைப்பு, யார்கிட்டையும் பேச மாட்டார். எதாவது கேட்டா ஒன்றும் இந்த இதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிணுக்கு போனேன்னுவாங்க, அது ரொம்ப ரொம்ப கத்தாதான். அது மாதிரி இவன் இப்படிதான் பண்ணும். மனைவி பார்த்தா ஒரு சந்தோஷமா பேசுவோம், புருஷனை பார்த்தா சந்தோஷமா பேசுவோம். இல்லை என்னன்னு கேட்டால் வெளியெல்லாம் சிரிச்சு பேசிட்டு வீட்டில் வந்தோடனே ரொம்ப சீரியஸ் ஆயிடுவார். இப்போ சர்ச்சுக்கு வந்தோடனே இன்னொரு சிஸ்டரை பார்த்து சிரிக்கிறது. நல்லா இருக்குறீங்களா சிஸ்டர்?
வீட்டில் சிரிச்சு பேச, வீட்டுக்கு போனோடனே அவன் மூஞ்சி அப்படியே சும்மா ஒரு மாதிரி கொதிக்கிற மூஞ்சி மாதிரி ஆயிடுது. எல்லாருக்கும் அப்படிதான். குடும்பமே நான் மகிழ்ச்சி, என்னுடைய நற்பண்புகள் எல்லாம் வெளிப்படுகிற இடமே குடும்பம் தான், வீட்டில் தான். மனைவியை புருஷனை அடிக்கடி பார்க்கறதுனால வெறுப்பா? அப்படி இல்லைங்க, நல்ல பண்புகள் இருக்கணும். நான் அதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல வருவேன். ஒருத்தரை, ஒரு ஆம்பளைய குணசாலின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. யார் தெரியுங்களா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரே பிரசவத்தில் ரெட்டை பிள்ளைங்க பிறந்தாங்க. இந்த ரெட்டை பிள்ளைகளில் 2 பேரை பற்றியும் பைபிள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு பாருங்க. பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க 2 பேரை பற்றியும். என்ன, அதாவது ரெக்கார்டு ஒன்று பரலோகத்தில் ரெக்கார்டு ஒன்று எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் ஞாபக புஸ்தகம் அப்படின்னு இருக்குது. அதில் எழுதப்படுகிறது, ஒவ்வொருவரை பற்றியும் எழுதப்படுகிறதாம். பூலோகத்தில் பைபிள் எழுதுறது நின்று போச்சு, ஆனால் பரலோகத்தில் எழுதுறது ரெக்கார்டு ஆகிட்டு தான் இருக்குது. அந்த ரெக்கார்டில் இவரை பற்றி பைபிள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பாருங்க. 2 பிள்ளை இல்லையா? அந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன போது ஏசா வேட்டையில் வல்லவனும். இவன் யாரு? இவனுக்கு பைபிள் என்னன்னு சொல்லுது? இவனை வனசஞ்சாரி, மிருகங்களோட சுத்துறவன். இவனுக்கு என்ன தெரியும்? சிங்கம் எப்படி இருக்கும், புலி எப்படி இருக்கும், அப்புறம் காட்டு எருமை எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியும் அவனுக்கு. அதெல்லாம் தெரியும். ஓனாய் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியும். வனசஞ்சாரி. அடுத்தவனை பற்றி சொல்லியிருக்கு பாருங்க. யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசி. என்ன? he was a domestic person, வீட்டோட சம்பந்தப்பட்டவன், வீட்டுக்குள்ள இருக்கிறவன். இவன் தொழில் இல்லாத சோம்பேறியா? ஆடு மேய்க்கிறவன். இவன் ஆடு மேய்க்கிறதுல, அதை மல்டிப்ளை பண்றதுல ரொம்ப கிருபை உள்ளவன். இவனிடத்தில் இருக்கிற ஆடுகள் பெருகும். அப்படிதான் நம்ம தொடர்ந்து உள்ள காரியங்களில் வாசிக்கிறோம். ரொம்ப திறமையான மேய்ப்பன் யாக்கோபு. ஆனா அவன் ஒரு டொமஸ்டிக் பர்சன், அவன் ஒரு வீட்டோடு சம்பந்தம் உள்ள ஒருவன். அம்மா கூட நல்ல தொடர்பு, அப்பா கூட நல்ல தொடர்பு. ஏசா எங்க? வனசஞ்சாரி. அவர் எங்க இருக்காரு? காட்டில் இருக்கார். அவர் எப்போ வருவாரு தெரியாது. அவரை பற்றி ஒரு ஒழுங்கு ஒரு டிசிப்ளினுக்கு அவரை ஒரு உதாரணமா எடுக்கலாம்னா எடுக்க முடியாது. அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ போவாருன்னு தெரியாது. அவர் காட்டில் தூங்குறாரா, வீட்டில் தூங்குறாரா தெரியாது. அப்பா என்ன செய்தாங்க தெரியாது, அம்மா என்ன செய்தாங்க தெரியாது, அக்கா தங்கச்சி என்ன செய்தாங்க தெரியாது, வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா தெரியாது. அவர் ஒரு வேட்டையில் ஒரு மிருகத்தை பார்த்துக்கிட்டே இப்படி குறி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு, வனசஞ்சாரி. யாக்கோபு அப்படி இல்லை, அவனைத்தான் குணசாலின்னு சொல்லியிருக்கு. அவன் ஆடு மேய்ப்பான், நேரம் வீட்டுக்கு ஓடி வருவான். அம்மா எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா கூழ் காசுவேன், நீங்கள் இன்னைக்கு சமையல் நிறுத்திடுங்க, நான் ஸ்வீட்டாக நல்லா கூழ் காசி தரேன், இன்னைக்கு நான் சமையல் பண்ணுறேன் அப்படி அம்மாவோட இருப்பான். அப்பா எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்பாட்ட கேட்பான். எல்லாரும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரவங்களெல்லாம் விசாரிப்பான். அப்படிதான் சொல்லியிருக்கு. இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லும்போது நல்ல ஒரு வீட்டை நிர்வகிக்கிற ஒரு ஸ்திரீயாக காட்டுகிறது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லிட்டு பின்னால அந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய குவாலிட்டிஸை பாருங்க. வீட்டை நல்லபடி நிர்வகிக்கிற ஒரு பெண்ணை குணசாலி என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே ஒரு வீட்டை நல்லபடி நிர்வகிக்கிற ஒரு மனுஷனையும் குணசாலி என்று பைபிள்ல சொல்லி இருக்கு. அன்பா, வீட்டோட அன்பா இருப்பது. குணசாலி அப்படின்னா முதல்ல குணசாலிக்கு உதாரணம் இயேசுநாதர். அதுக்கு நான் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேல ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சியோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள். எப்படி இயேசு எப்படி வருகிறார்? என்ன
சாந்த குணமுள்ளவராய் அப்படியே வர்றாரு. பவனி வர்றாரு, உங்ககிட்ட வர்றாரு. எப்படி? இந்த மாதிரி கோபத்தோட அல்ல, தண்டனை இல்லை, நல்ல சாந்த குணம். குணசாலிக்கு இருக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியமானது. குணம், பொலைட்னஸ், நல்ல ஒரு அப்படியே அமைதலான ஒரு பேச்சு, முகத்தோற்றத்தில் நல்ல குணங்களை காட்டுவது, இதெல்லாம் மிக அவசியமானது. வீட்டு காரியங்களில் கவனம் செலுத்தணும். வீட்டில் உங்களுடைய குணங்கள் நல்லா தெரியணும். எல்லாத்தையும் உங்கள் குணங்களை காட்டணும். வீட்டில் என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை அம்மா கூப்பிடுறாங்க, ஏம்மா மகளை கூப்பிடுறாங்க, ஏம்மா அங்கே வா, திரும்பி கூட பார்க்க மாட்டான், ரோபாட் மாதிரி அப்படியே போய்கிட்டு இருப்பான். ரோபாட்டு கூட அப்படி திரும்பி பார்க்கும், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன்னத்தாமா இதெல்லாம் குணம் கெட்டதுங்க, குணம் கெட்டதுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, சர்ச், இயேசு, சபை, வேதம், இந்த மூன்றிலும் உங்களுக்கு க்ளோஸ் டச் இருந்துச்சுன்னா நல்ல குணம் வரும். சர்ச்சை விட்டுட்டேன், பைபிளை விட்டுட்டேன்னா உருப்படவே உருப்படாது, உருப்படவே உருப்படாது, நல்ல குணம் வரவே வராது. உலகம் சன்மார்க்கத்தை போதிக்குது, ஆனா குணசாலித்தனம் ஆண்டவர் இயேசு கிட்ட தான் இருக்கும். இயேசு சாந்த குணமுள்ள குணசாலி. அது மாத்திரமல்ல, மத்தேயு 14:14 அவர் மனதுருக்கத்தோட இருக்கிறவர். அவருக்கு இருக்கிற நல்ல குணங்கள்ல ஒண்ணு மனதுருக்கம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தராக இருந்தவர்களை குணமாக்கினார். அப்படி சொல்லியிருக்கு. இயேசு மனதுருக்கம் உள்ள குணசாலி. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க, 2 தெசலோனிக்கே 2:16 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு நம்ம, அதாவது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு நம்மேல் அன்பு கூறுகிற, அதாவது நல்ல குணத்துல ஒண்ணு அன்பு கூறுறது என்றது இருக்குது. அன்பு கூறுறது. நம்ம மேல ஆண்டவர் எப்ப அன்பு கூர்ந்தார்? நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கும்போதா? நாம் பாவிகளா இருக்கும்போது தேவன் நம்ம மேல் அன்பு கூர்ந்தார். என்ன? எப்போ இந்த புருஷனை பார்த்து மனைவிமார் சொல்றது என்னன்னா, அந்த ஆளு ஒரு மாதிரி முரட்டு மனுஷன், அதனால இப்படி இப்படி இருக்கணும். அவன் என்னைக்கு நல்லவனா மாறுறானோ அன்னைக்கு தான் நான் அவன்கிட்ட என்ன செய்வேன்? சிரிச்சு பேசுவேன். அது வரைக்கும் நான் என்ன மூஞ்சை தான் காட்டுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்லவனா மாறின பிறகு அன்பு கூறுறதா? இப்போ அன்பு கூறு நல்லவனா மாறிடுவான். மனைவி மேல அன்பு கூறு நல்லவனா மாறிடுவான். எந்த பிள்ளைகளையும், பிள்ளைகள் பாருங்க, உங்க பிள்ளைகள் மேல அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப குற்றஞ்சாட்டி அவங்க மேல அன்பு கூறாம, அவங்க மேல இறக்கப்படாம, அவங்க மேல உங்களுடைய நல்ல குணங்களை காட்டாம, அவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட குரூரமா நடந்துகிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நற்பண்புகளே இல்லாம போயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்கு? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நம்ம, அதில் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, மன்னிக்கிறவர். நல்ல குணசாலித்தனத்தில் இருக்கிற ஒரு சுபாவம் மன்னிக்கிற சுபாவம். இன்னும் நிறைய சுபாவங்கள் இயேசுவிடம் இருக்கிறது. அதனால எனக்கு முன்மாதிரியான நல்ல குணசாலிக்கு முன்மாதிரி வேதத்துல இயேசுநாதர் மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுநாதர் தான் எனக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே இயேசு என் ஆண்டவர். இந்த ஆண்டவரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால நான் நல்ல குணசாலியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அடுத்தது நான் உதாரணத்துக்கு நான் யாக்கோபை எடுக்கிறேன். யாக்கோபு நல்ல குணசாலி, நல்ல குணசாலி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் 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 வீட்டு காரியங்களில் கவனம் உள்ளவன். வீட்டு காரியத்தில் கவனமா இருக்கிறவங்களுக்குள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல், ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது, ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது. என்ன
அப்படி நல்ல விருந்தோம்பல் இருக்கும். சிலர்லாம் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்க, சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களாம்பாங்க. அந்த சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒழுங்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாப்பிட்றீங்களா, நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம், எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்கன்னு. என்ன அது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சிலர் என்ன நினச்சிவாங்கன்னா உட்கார்ந்துருக்கும் போதே கொண்டு வந்து வச்சிருவாங்க, சாப்பிடுங்க அப்படின்வாங்க. சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. குணங்களில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. அந்த விருந்தோம்பல் என்பது ரொம்ப அவசியமானது. ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் 5ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி, நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நல்ல பண்புகளில் ஒன்று பிறருடைய பாரத்தில் பகிர்ந்து கொள்வது, பிறருடைய கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்வது. இயேசுவுக்கு இருந்த நல்ல பண்பு என்ன? எல்லா சர்வலோகத்தின் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் பாரங்களையும் சாபங்களையும் தான் ஏற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு நல்ல வசதியை ஆண்டவர் கொடுத்தார். உலக மக்களுக்கு மாற்றத்தை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணசாலியான தெய்வத்தை உடைய நான் நிச்சயமாக அதை நான் பின்பற்றவே வேண்டும். தன்னலம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சுயநலவாதி, குணங்கட்டவன் சுயநலவாதி. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான், யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். தன் உணர்வு, தன் எண்ணம், நான் நினைத்தது, நான் சாதிக்க நினைத்தது, என் பிடிவாதம், அதுல தான் ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாங்க. ஏன் பிளெக்சிபிளா இருந்து பிறரோட என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நான் எனக்குள்ள என் நலம் என்று ஒன்று இருக்கிறது, என் காரியம் ஒன்று இருக்கிறது. இதனால தான் மற்றவங்க மேல கம்ப்ளைண்ட் எப்பவுமே, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று அடிக்கடி சொல்லுகிறோம். அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, நீ சரியா? குணசாலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஷேர் பண்ணிக்கிடுவாங்க, மற்றவங்களுடைய பேர்டனை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. பிற நலம் கருதுவது இயேசுவின் சுபாவத்தில், கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிக முக்கியமான சுபாவம் என்ன தெரியுங்களா? பிற நலம் கருதுவது. அதுதான் கிறிஸ்தவமே. இயேசு கிறிஸ்துவின் பண்பு பிற நலம் கருதுவது, இன்னொருவர் நன்றா இருக்கணும்னு நினைப்பது. அதுதான் கிறிஸ்தவம். முரட்டு சுபாவம் இருக்கக்கூடாது. இல்ல, பண்புகள், நற்பண்புகள். குணசாலின்னு சொன்னா நற்பண்புகள், நல்ல சுபாவங்கள், என்ன, நோபிள் பர்சனாலிட்டி, நோபிள் குவாலிட்டிஸ், நல்ல தரம், இவைகளை அபியாசப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ள வர்றோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஏன் இந்த முரட்டு சுபாவம், ஏன் இந்த கடினமான பேச்சு, ஏன் ஒரு குணசாலியாய் நான் இருக்கவில்லை, எனக்குள்ளே ஒரு தாழ்மை இல்லை, எனக்குள்ளே ஒரு 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 பிறரை கரிசனையோடு பார்க்கிற ஒரு தன்மை எனக்கு இல்லை, என் விருப்பம் அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களோடு என்னுடைய காரியங்களை முறித்து கொள்ளுவேன் என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அது அப்படி இல்லை. இயேசு அப்படி இல்லை. மற்றவர்களுடைய பாரங்களை அவர் சுமந்து கொள்வார். யாராவது விரோதமா பாவம் செய்திருந்தா மன்னிச்சிடுவார். நமக்கும் அந்த பண்புகள் இருக்கணும். நமக்கு விரோதமாக யாரும் தப்பு பண்ணா மன்னிச்சிடணும், மன்னிக்கணும். ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ண சொல்லி கொடுக்கும் போது இப்படி சொன்னார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று செபிக்க சொல்லி கொடுத்தார். அப்ப என்ன செய்யணும்? நான் மன்னிக்கப்படணும்னா நானும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யல, பிறருடைய குற்றங்களை மன்னிக்கல. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க மாறணும். உம்முன்னு இருக்கிறத நீங்க மாற்றணும். வீட்டில் வந்து ஒரு மாதிரி உம்முன்னு விரைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அதை மாற்றி வழக்கமாக பார்க்குற அம்மாவை பார்த்து சிரிக்கணும், அப்பாவை பார்த்து சிரிக்கணும். இப்போ கேட்பாங்க, இவ்வளோ நாள் சிரிக்காம இப்போ என்ன சிரிக்கிற நீ? ஏன் உடம்புல இந்த ரோபோட்டுக்கு சிஸ்டம் மாற்றிட்டாங்க மாதிரி, இது வரைக்கும் சீரியஸ் ரோபோவாக இருந்தால் இப்போ வந்து சிரிக்கிற ரோபோவாக மாறிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சொல்லுவாங்க அவங்க, நம்ம ஆட்களும் ரொம்ப அப்படி சொன்னாலும் நீ என்ன செய்யணும்? இன்னைக்கு இப்போ நான் சிஸ்டத்தை, இப்போ ஆண்டவர் என் மூலம் உனக்குள்ள சிஸ்டம் என்ன செய்கிறாரு? மாத்துறாரு. சேஞ்ச்டு. என்ன
குட் ஆட்டிடியூட். ஏன்னா நல்ல நல்ல பேச்சு, நல்ல நல்ல முகத்தோட்டம் நல்லா இருக்கு. இது வரைக்கும் எப்படி இருந்தது? இன்னைக்கு ஆராதனை வர்ற வரைக்கும் முகம் எப்படி இருந்தது? எல்லாரும் சிரிப்பாங்க, நீ மட்டும் எப்படி இருப்ப? அடா சீரியஸே. கர்த்தர் இன்னைக்கு உன்னை குணசாலியா மாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். என்ன வனசஞ்சாரி மாதிரி இருக்கக்கூடாது, வனசஞ்சாரி மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபோனில் தான் இப்போ நிறைய கெட்ட குணங்கள் எல்லாம் வருது. எதுலன்னா ஃபோனில் தான். அதாவது ஃபோனை வந்து காதோட வச்சு பேசுகிறவங்க தான் ரொம்ப பேர். யாருலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியும், காதோட வச்சு பேசும். நான்லாம் ஃபோனை எங்கேயுமே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுவேன். அப்படி வச்சு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு நான் பேசுவேன். ஏன்னா அதில் என்னத்தை என்கிட்ட யார் என்ன பேச போகிறாங்க? காதலாக பேச போகிறாங்க? எந்த காலத்திலையும் கிடையாது, வாலிபனா இருந்த காலத்திலே கிடையாது. என்ன ரகசியம்? என்ன ரகசியம்? இவளுக்கு காதை ஒட்டி வச்சுக்கிறான். சரி, காதை ஒட்டி வச்சுக்கிறியா, ஒரு நிமிஷத்துக்கு மேலே வச்சிருக்காத. அதுலேருந்து ஒரு சூடு, ஒரு ரேஸ் ஒன்று வரும். அது ஒன்று என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நாளில் என்னன்னா ஒன்றுமே சொரணை கட்ட ஆளாக ஆக்கிறோம். என்ன கூப்பிட்டாலும் தெரியாது. அதாவது ரொம்ப ட்ரக்ஸு, இந்த கஞ்சா இவங்கெல்லாம் அடிக்கிறவங்க இருக்காங்க பாரு, அதை அடித்து அதுக்கப்புறம் சொரணை கெட்டு போயிடும். ஒன்றும் சொரணே இராது. பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சொரணை இருக்காது, என்ன சொன்னாலும் இருக்காது, ஒரு மாதிரி ஆயிரும். அது லாங் ரேஞ்சில் அப்படி ஆயிரும். 15 வயசில் ஃபோனை காதை ஒட்டி வச்சியா, இப்போ 30 வயசில் உனக்கு என்னாச்சுன்னே தெரியல. மூளையில் நரம்பு ஸ்டிஃப் ஆயிடுச்சு. என்ன காதில் ட்ரம்மு கொஞ்சம் அப்படி ரஃப் ஆயிடுச்சு. அதனால இப்போ யார் கூப்பிட்டாலும் ஒன்றும் கேட்கறதில்ல. அதனால ஒட்டி அதுக்கு உள்ளே தள்ளி போன வைக்கிறதுக்கு வழி உண்டானதான் அப்படி இருக்கும். எதில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல அபியாசம் நமக்கு இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தவறான அபியாசத்தினால குணங்கெட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். குணங்கெட்டு போனவர்கள் இருக்கிறார். வீட்டில் மனுஷரோட பேசுறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரோட பேசுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டரோட பேசுறவங்க இது மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி மாறிடுறாங்க. ஐடி கம்பெனி வேலையே வேண்டாங்கிறாங்களாம் இப்போ உள்ள பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. ஏன்னா அங்கே போனால் அந்த கம்ப்யூட்டரை பார்த்தே ஒன்று கழுத்தும் இப்படி நின்றுது. எல்லாம் இப்படி தான் பார்க்குது. எல்லாம் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிறதுங்க, எல்லாம் கண்ணாடி போட்டுக்கிறது. லைஃப்பில் ஒரு ஒழுங்கு இல்லை. எந்த ராத்திரி ஹோட்டலுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. 12:30 மணிக்கு 1 மணிக்கு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்படி இதெல்லாம் ஒரு மாதிரி. இந்த மாதிரி சுபாவங்கள், கெட்ட காரியங்கள் நம்மிலே வருகிற எந்த காரியத்தையும் என் குணத்தை அது மாற்றிவிடும், என்னுடைய நற்குணத்தை கெடுத்து விடும். ஆகவே நான் குணசாலியாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தொழில் செய்கிறேன், ஆனால் எங்கள் அம்மாவோட நான் ஐக்கியமாக இருக்கிறேன், எங்கள் அப்பாவோட ஐக்கியமாக இருக்கிறேன். வீட்டு காரியத்தில் நான் தலையிடுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து யாரை குணசாலின்னு வேதத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் ரூத்தை பற்றி சொல்லியிருக்கு. முந்தின நற்குணத்தை விட உன்னை பிந்தின நற்குணம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க, யங் வீடோ இந்த அம்மா என்ன கவனிக்கணும். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்ல புருஷன் செத்து போயிட்டான். மாமியாரும் கைம்பெண்ணு தான், இவளும் கைம்பெண்ணு தான். இப்போ என்ன செய்திருக்கிறாங்கன்னா, வாலிப வயதிலேயே ஒரு நல்ல குணங்களை உடையவளாக அவளை ஊர் பார்க்குது, குடும்பத்தார் பார்க்குறாங்க. யாருமே அவளிடத்துல யாருமே மிஸ்பிஹேவ் பண்ண எந்த வாலிபரும் விரும்பல. ஏன்னா அவ ட்ரெஸ் அப்படி இருக்கும். யாரும் பார்த்து மாவா பெண்ணு அழகா இருக்கே, சக்கச்சவேன்னு இருக்கியே, மூக்கு மூலியமா எவ்வளவு அழகா இருக்கா, நவமி மகன் சும்மாவா கட்டினா ரூத்த, ரூபவதி அவ ரொம்ப அழகானவா, அதனால அந்த பொண்ணு பின்னால கொஞ்சம் பேர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் அவர் சொல்றாரு. அந்த வாலிபர் பின்னால இவங்க பின்னால நீ போகாம எப்படி நீ உன்னை காத்துக்கிட்ட, நீ எப்படி இருந்த, உன் மாமியாருக்கு பெரியவங்களுக்கு நீ செய்த பணிவிட, இதெல்லாம் அவளுடைய நல்ல குணங்களை. பெரியவங்களுக்கு உன் மாமியாருக்கு நீ செய்த பணிவிட, அதை பொதுவாக சொல்றேன். ஒரு பெரியவங்களுக்கு நீ கொடுக்குற மரியாதை, அவங்களுக்கு கொடுக்குற கனம், இதெல்லாம் பார்த்தா
ஊரே பேசுதம்மா அப்படின்னு போவாஸ் சொல்றார். ஊராரே சொல்றாங்க நீ குணசாலி அப்படின்னு அவர் சொல்றாங்க. நான் சொல்றேன் அன்பானவர்களே, நம்முடைய நற்குணங்கள் வெளிப்பட்டால், இரக்க குணங்கள், சாந்த குணங்கள், அன்பு குணங்கள், பிறர் மேல் கரிசனை உள்ள குணங்கள், நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துகிற குணங்கள் நம்மிடத்துல இருக்குமானா எல்லாருமே நம்ம விரும்புவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த அம்மா ரொம்ப குணசாலி, அந்த ஐயா ரொம்ப குணசாலி, ரொம்ப நல்ல குணசாலியானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்ல அப்படி சொல்லி இருக்கு. ரூத்தை பற்றி சொல்லி இருக்கு, எங்க மோசையை பற்றி சொல்லி இருக்கு. மோசையை பற்றி சொல்லும் போது ஒரு நாள் ரொம்ப அவர் கோவக்காரரு, ரொம்ப கோபம் உள்ளவர். ஆனா அங்க இப்ப என்ன சொல்லியிருக்கு, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகவும் சாந்தம் உள்ளவனாய் இருந்தான். இப்போ அவனுடைய சுபாவங்கள் மாறிடுச்சு. மாமனாரோட அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா போறான், மனைவியோட அட்ஜஸ்ட் பண்றான், தன்னுடைய கொழுந்தியாமாரோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறான், தனக்கு கொடுத்த பொறுப்புல ரொம்ப கவனமா இருக்கிறான், பொறுப்பா இருக்கிறான், ரொம்ப நல்ல குணங்கள்லாம் அவன்கிட்ட இருக்குது. எத்தனை பாக்குறாரு, மருமகன் ரொம்ப அருமையானவர். அதனால மாமனாருடைய கவுன்சிலிங், அவருடைய அட்வைஸ் எல்லாம் ரொம்ப கிடைக்குது இந்த மோசைக்கு. குணசாலி, குணங்கட்டவங்களா நம்ம ஒரு நாள் இருந்தோம். பல முரட்டு குணங்களோட, முரட்டு சுபாவங்களோட, யாரோடையும் எதிர்த்துறது, யாரோடையும் சண்டை போடுறது, யாரோடையும் மூர்க்கமா பேசுறது, கடினமான வார்த்தைகளை சொல்றது, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தது. ஆனா இப்போ கர்த்தர் உன்னை குணசாலியாக்குறதுக்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார். குணசாலியான ஸ்திரீயை, புருஷனை கண்டுபிடிப்பவர் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. சங்கீதம் 22:26 சாந்த குணம் உள்ளவர்கள் அல்லது நல்ல குணசாலியானவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்கள் நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிப்பார். நல்ல குணசாலியானவர்கள், நல்ல குணமுள்ளவர்களோட கர்த்தர் நெருங்கின தொடர்பு கொண்டு அவர்களை போதித்து நடத்துவார். சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். சங்கீதம் 147:6 கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். நல்ல குணசாலிகளை கர்த்தர் உயர்த்துகிறார். நீதிமொழி 11:25 உதார குணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணம், நல்ல கவனிங்க, உதார குணம் அப்படின்னா நல்ல ஹெல்பிங் நேச்சர், நல்ல உதவி செய்யக்கூடிய குணம் இருந்தா அவங்கள ஆண்டவர் செழிக்கும். அது மாத்திரம் இல்ல, 1 தீமோத்தேயு 6:18 பாருங்க, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் அவர்களுக்கு சொல்லணும். உதார குணம் உள்ளவர்களா? ஏசாயா 32:8 தயாள குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி இருக்கு. தயாளன், ரொம்ப பேருக்கு தயாளன் பேர் வச்சிருப்பாங்க. தீன தயாளன், தயாளனா அப்படின்னு பார்க்கணும். அதாவது தயாள குணம் உள்ளவன் என்ன, தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளில நிலைத்தும் இருக்கிறான். பெருந்தன்மை, தயாளம்னா பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை, தயாள சிந்தை, இதெல்லாம் குணசாலியினுடைய குணலட்சணங்கள். உதார குணம், தயாள குணம், சாந்த குணம், அமைதல், கடுமையான சொற்களை பேசாதிருத்தல், சட்டென்று கோபம் அடைந்து மூர்க்கமாக வெறித்தனமாக பேசுகிற அந்த மிருக குணம், இதெல்லாம் இல்லாம குணசாலியா இருக்கிறதுக்கு சகோதரிகளே, ஸ்திரீகளே, குணசாலிகளா இருங்கள். புருஷர்களே, யாக்கோவை போல, மோசையை போல குணசாலிகளாய் இருங்கள். குணசாலிகளுக்கு வேதம் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறது. கோபக்காரர்களுக்கும் மூர்க்கர்களுக்கும் குணங்கட்டவர்களுக்கும்
வேதம் ரொம்ப கடுமையான தண்டனையை சொல்லி இருக்கிறது. அது என்னிடத்தில் இருக்கிறது வசனம், ஆனால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. குணசாலிகள் சுதந்தரிப்பார்கள். குணசாலிகளுக்கு கர்த்தர் பக்கத்தில் இருந்து போதிப்பாராம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை செய்யாத, இதை விட்டு இப்படி போ, இப்படி போ, இதை செய், கூட இருந்து வழியே போதிப்பாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர், இன்றைக்கு நாங்கள் குணசாலி, குணம் இல்லாத சுபாவங்கள் எங்ககிட்ட நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணியிருக்கான், புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ண உடனே என்ன மனைவி, நான் எப்போவுமே கல்யாணம் பண்ணுறவனுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டேய், பூவை உன் கையில் கொடுக்குறோம், என்ன வச்சுக்க, கசங்காம வச்சுக்க, வாடாம வச்சுக்க, என்ன ஹேண்டில் வித் கேர் அப்படி சொல்றது. கண்ணாடி, இது கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஸ்திரீகளை பலவீன பாண்டன்னு சொல்லியிருக்கு. கண்ணாடி பாத்திரம் மாதிரி ரஃபா ஹேண்டில் பண்ணால் உடஞ்சிரும். கண்ணாடி பாத்திரம் மாதிரி உடையாத பொருளுக்கு அந்த பார்சலில் என்ன போட்டிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு ஐஸ்கிரீம் கப்பு கீழே விழுந்தா உடையிற மாதிரி படம் போட்டிருப்பாங்க. அதில் கீழே போட்டிருப்பாங்க ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா பலவீனமான பாத்திரத்தெல்லாம் ஹேண்டில் வித் கேர் தான். ஏன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆன புதுசில் அப்படி செய்ய ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அப்படியே போனோம். முரட்டுத்தனமா, மிருகத்தனமா, அதாவது அந்த அந்த ரஃப்னஸை காட்டக்கூடாது, சாஃப்ட்னஸை காட்டணும், குணசாலியாக இருக்கணும். இது எங்கே சொல்லியிருக்குங்க? பைபிளில் சொல்லியிருக்குங்க. வேற எங்கே சொல்லியிருக்கு எனக்கு தெரியாது. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உன்னை குணசாலியாக உன்னை மாற்றுறதுக்காக அழைக்கிறாரு. தினந்தோறும் பைபிளை வாசி, ஆராய்ச்சி பண்ணு, வாரம் ஒரு முறை நல்ல பிரசங்கத்தை கேளு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன்னை மாற்றிக்கோ. இயேசுநாதர் உன்னை நல்ல குணசாலியா கர்த்தர் மாற்றுவார். யாக்கோபு பாருங்க, அவங்க அம்மா இந்த குணசாலிக்கு தான் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணுமே தவிர, வனசஞ்சாரி இருக்கான் பார், அவனுக்கு என்ன கிடையாது? சொல்லுங்க, என்ன கிடையாது? ரெபேக்கா துணிஞ்சி இருக்கிறதுல விசேஷ ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்தான். நான் சொல்றேன், நம்முடைய தேவன் குணசாலிகளுக்கு தான் நிறைய ஆசீர்வாதத்தை பைபிள்ல சொல்லி இருக்காரு. குணங்கட்டவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமே நான் பார்க்கவே இல்லை. தண்டனை பாருங்க, கடுமையா சொல்லி இருக்கு. குணசாலிகளுக்கு தான் ஆசீர்வாதம், சாந்தம் உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், நற்குணம் நல்ல பண்புகள் உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். பெரியவங்களை கண்டா என்ன செய்யணும்? பெரியவங்களை கண்டா விஷ் பண்ணணும். என்ன? பெரியவங்களை கண்டா விஷ் பண்ணணும். ஒரு மாதிரி இப்போ இங்கிலீஷ்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஹை என்ன? ஹை அப்பா, ஹை அம்மா, ஹை தாத்தா, ஹை ஹெச்ஐ, ஹை தாத்தா. இங்கிலீஷே போகுது, எனக்கு புரியலங்க அந்த இங்கிலீஷ் என்னன்னு சொல்லி. உங்களுக்காக புரியுதாயா? ஹை தாத்தா, ஹை அம்மா. என்ன? யாரா ஃபோனில் பேசினா பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கிறீங்க அப்படி கேளுங்க. என்ன வேணும்? ஃபோன் பண்ணியிருக்கேன், அம்மா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணும்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? நற்பண்புகளை வளர்த்துக் கொள்வோம். முகத்தை எப்போவுமே என்ன செய்யாதீங்க, ஒரு மாதிரி ரஃப் ரூடு ஃபேஸ் வைக்காதீங்க, ஒரு மாதிரி வைக்காதீங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ பெருசாக கேட்ட உடனே சிலலாம் ஒரு மூஞ்சிலாம் இப்படி இருந்துச்சு, இன்னொன்று இருக்காது. மனைவி கிட்ட கொஞ்சம் நகைச்சுவை பண்ணுப்பா, கொஞ்சம் புருஷங்கிட்ட கொஞ்சம் நகைச்சுவை பண்ணு, கொஞ்சம் சிரிச்சு இப்படி பேசு. அது நல்லது. மற்றவங்களை சிரிப்பு உண்டாக்குறது, சந்தோஷப்படுத்துறது, அது ஒரு நல்ல குணம், குணசாலிக்கு இருக்கிற நல்ல குணம். பாஸ்டர், இன்னைக்கு கேட்ட நாங்கள் பிரசங்கத்தில் நாங்கள் குணசாலின்னு எங்களுக்கு தெரியலை. எங்களை பார்த்தா குணசாலியா இல்லை, நிறைய இதில் குணம் கெட்டு போயிருக்கு. நான் இது நீங்கள் பிரசங்கம் பண்ண மாதிரி
நல்ல குணசாலியா நான் மாறணும். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஒரு குணசாலியான ஒரு மனுஷனாய் நான் இருக்க ஆண்டவரே, நீ தந்த இந்த உபதேசங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்மளை உருவாக்கி இருக்கு. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. நம்மளை வேதனைப்படுத்த அல்ல, நம்முடைய குறைகளை சுற்றி காண்பிப்பதற்காக அல்ல, ஆண்டவர் நம்மளை நல்ல உருவாக்கி நல்ல ஆசீர்வாதமான பாத்திரமாய் ஜொலிக்க வைக்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தலைமை போதகர் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான ஒன்று. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? தகப்பனாய், தாயாய், பிள்ளையாய் எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்மளை மனுஷனாய் நம்மளை உண்டாக்கி இன்றைக்கு நல்ல பண்புகளோடு நான் வாழணும். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, நல்ல பண்புகளோடு நல்ல குணத்தோடு ஆண்டவரே, பிறர் மெச்சி கொள்ளும் விதத்துல, பிறர் ஆண்டவரே அதை கண்டு உம்மை மகிமைப்படுத்தும் விதத்துல நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே கேட்டிருக்கிற நாங்க இப்ப புறப்பட்டு போய் எங்க வாழ்வின் சூழ்நிலையில் நாங்கள் சந்திக்கும் போது அதை நாங்க அப்ளை பண்ண ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் கேட்ட வசனங்களை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த சத்திய வசனங்கள் எங்களை உமக்குள் நல்ல பலனுள்ளவர்களாய் ஆண்டவரே நல்ல ரீதியில் நாங்கள் உருவாக்கப்பட்டு ஆண்டவரே எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமான மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சபைக்கு வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனாலே நான் மாறி இருக்கிறேன்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை உம்முடைய வசனம் மாத்தி இருக்கிறது. ஆண்டவரே, நல்ல ஒரு குணசாலியான மனிதனாய் மனுஷியாய் கர்த்தர் எங்களை நாள்தோறும் உருவாக்குகிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆசீர்வாதம் உண்டு, வெற்றி உண்டு, உயர்வு உண்டு. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குவான். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, அப்படி நான் வாழ அர்ப்பணிக்கும் போது சத்துரு எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் அவைகளை ஜெயிக்க வைக்கிற நல்ல குணத்தினாலே கர்த்தர் எங்களை நீ நிரப்புகிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ரோமர் நாங்கள் வாசிக்கிறோமே, ஆண்டவரே, தீமையை நாங்க எப்படி வெல்ல முடியும்? நன்மையினால வெல்லுகிற ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. சத்துரு தீமையை கொண்டு வரலாம், சூழ்நிலைகள் தீமைகளை ஆண்டவரை விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனா நல்ல குணத்தினால நாங்கள் ஜெயிக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? சொல்லுகிறவங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எத்தனை தீமை வந்தாலும் நல்ல குணசாலியான மனிதனாய் இருந்து தீமையை ஆண்டவரை நன்மையினால் வெல்லுகிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து நீ தருவீராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைக்கு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய பொருளால் ஆண்டவரை உம்மை கனப்படுத்துகிறார்கள். அவர்கள் படைக்க இருக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன நிறைவோடு அனுப்புவீராக. சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகள் போகட்டும். இந்த வாரத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வெற்றி அவர்கள் சுதந்தரிக்கட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு என்ன வெற்றி வைத்திருக்க எனக்கு தெரியாது, ஆனா எங்களுடைய முயற்சியில நல்ல பலனை நாங்க பார்க்க போகிறோம். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆண்டவரே, எங்களுடைய முயற்சியில நல்ல பலனை நாங்கள் கண்டு கர்த்தர் தருகிற வெற்றியை நாங்கள் சுதந்தரித்து உம்மை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையும், உம்முடைய நீங்காத கிருபை, உம்முடைய ஆண்டவரே தொடர்ந்தேச்சியான வழிநடத்துதல், நல்ல ஆலோசனை, நம்முடைய வசனத்தின் வெளிச்சம் எங்களை உம்முடைய கிருபைக்குள் வைத்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எல்லா கன மகிமை துதி உமக்கு தருகிறோம். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் நம் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.